ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோதிரம்லாம் போடும்போது அது சில நேரங்களில் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதில் ரொம்ப புண்ணான மாதிரி ஆகிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மோதிரத்தை நமக்கு வெளியே இழுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ஈஸியாக நம்ம மோதிரத்தை ரிமூவ் பண்ணிடலாம். அது என்னென்னா வேஸ்லின் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த வேஸ்லினை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக தொட்டு அந்த மோதிரத்துக்கு மேலே இந்த மாதிரி அந்த விரலில் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிக்கங்க. இது போல் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மோதிரத்தை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அந்த மோதிரம் நம்மளால் கலத்த முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம கலத்தி எடுத்துட்டோன்னு. இந்த மாதிரி வேஸ்லின் போடுறதுனால இந்த விரலில் இருக்கிற புண்ணுமே நமக்கு சீக்கிரமாக சரியாயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மள சில பேருக்கு பார்த்திங்கன்னா உதடு அடிக்கடி வெடிப்பு ஏற்படுங்க. அந்த மாதிரி உதடு வெடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வலிக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உதடு ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி கருமையாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் அல்லது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதாவது வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இதில் நம்ம வேஸ்லின் சேர்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். எடுத்து நம்ம இந்த சர்க்கரையில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரையும் வேஸ்லினும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம உதடில் நல்லா தேய்ச்சி கொடுக்கலாம். மேல் உதடுலையும் கீழ் உதடுலையும் நீங்கள் இது போல் நல்லா ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி உதடில் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதடு நல்லா கலர் ஆகுங்க. அந்த கருமை எல்லாமே நீங்கி உதடு நல்லா பிங்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உதடில் வெடிப்பும் ஏற்படாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மள சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கையில் இருக்கிற முட்டி, காலில் இருக்கிற முட்டிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட நார்மல் ஸ்கின் டோனை விட இது ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம நல்லா கலர் ஆக்கிடலாம். அது என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே வேஸ்லின் வச்சுருப்போம் இல்லையா. அந்த வேஸ்லினை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் டெய்லியுமே எதில் கருப்பாக இருக்கோ அந்த முட்டியில் இது போல் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு காலில் இருக்கிற முட்டியும் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாங்க. டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடுறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த கருமை எல்லாமே நீங்கி அந்த பக்கத்தில் நமக்கு நல்லா கலர் ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜாம் பாட்டில் அல்லது நம்ம காஃபி பவுடர்லாம் வாங்குவோம் இல்லையா. நரசூஸ், நெஸ்கஃபே, ப்ரூ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் பாட்டிலில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதை நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டிப்பில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம இந்த கிளாஸ் பாட்டிலை சேர்த்துக்கலாங்க. மூடியை கலத்தி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கங்க. இந்த ஸ்டிக்கர் தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கி இருக்கணுங்க. தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் மறுபடியும் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க. இந்த பாட்டில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இது போல் நம்ம கையை வச்சு ஸ்டிக்கரை சுற்றி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் ஸ்டிக்கினஸ் இருக்குங்க. பாருங்கள் இதில் ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா ஸ்க்ரப்பர், அதை வச்சு கூட க்ளீன் பண்ணலாம். நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு நமக்கு க்ளீன் பண்ணுறப்பவும் இது வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குங்க. இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்ப எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் க்ளீன் பண்ண முடியுங்க. இதை வச்சு நீங்கள் வந்து எண்ணெய் பிசுக்கான பாத்திரம், எண்ணெய் பிசுக்கான கிச்சன் அடுப்பு, கவுண்டர் டாப்பு, சிங்க்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம 2 பொருள் சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து டிஷ்வாஷிங் லிக்யூட், அதாவது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் வந்து சேர்த்துக்கங்க. இதுலேயும் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த 2ஐயும் வச்சு நம்ம வந்து இந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த 2 பொருளை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற ஸ்டிக்கினஸ் எல்லாமே போயிடுங்க. அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும். நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கான கடாயெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வச்சு தேய்ப்போம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நமக்கு கையிலெல்லாம் குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுக்கான பாத்திரம், எண்ணெய் பிசுக்கான எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுங்க. உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த தண்ணியில் ஒருக்கா கழுவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசுக்கான புதுசுங்கிற மாதிரி எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் பருப்பு அல்லது ஏதாவது ஒரு க்ராசரி ஐட்டம் எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வண்டு, புழு, பூச்சிலாம் வந்து அரிசியை வந்து எப்படி நம்ம ஈஸியாக சுத்தம் செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி வண்டு, புழு, பூச்சிலாம் வந்துருச்சுன்னா நம்மள சில பேர் வந்து அதை குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணுவோம். இனி வந்து அந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்காதீங்க. வெயிலில் காய வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஊட்டச்சத்து வந்து குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியில் இருக்கிற டேஸ்ட்டுமே கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே ஒரு நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக இந்த வண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம காய்கறி க்ளீன் பண்ணுற வடிகட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை போட்ட வடிகட்டி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அந்த வண்டு வந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப வெளியே வச்சு க்ளீன் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளே வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த வண்டி எல்லாமே குடுக்குடுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வந்துருங்க. ஸோ வெளியே வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இது போல் அரிசியை இந்த ஜல்லடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அரிசியில் இருந்த வண்டி எல்லாமே நம்ம வந்து அடியில் வச்சுருந்த இந்த பாத்திரம் இருக்குது பாருங்கள், இதில் வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே நல்லா ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த அரிசியில் இருந்த வண்டி எல்லாமே ரிமூவ் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த அரிசி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இதுக்குள்ளே இருந்த அந்த பூச்சி, வண்டு எல்லாமே காணாமல் போயிடுச்சு பாருங்கள். அந்த வண்டி எல்லாமே நம்ம அடியில் வச்சிருக்கிற அந்த பாத்திரத்தில் நமக்கு வந்து வந்துருச்சுங்க. இந்த வண்டி எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே கொட்டிட்டு இந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.